நடந்திருந்தா அவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நம்ம அந்த பதட்டத்துலேருந்து வெளியே வரதுக்கு நமக்கு டைம் எடுத்துரும். இந்த மாதிரி நமக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துரும் இல்லையா. பட் அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுமே எந்த ஒரு இதுவுமே நம்மளால் வீடியோவில் பார்க்க முடியல. ஷி வாஸ் ஸோ நார்மல். எல்லாருமே சொல்கிறது என்னப்பா சிரிச்சிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குன்றாங்க. இங்கே நிறைய பேருக்கும் வந்து ஒரு கேள்விகள் வரலாம், இதை போய் என்னங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறீங்க, இன்னும் என்னென்னவோ விஷயங்கள் இருக்குது, வந்து எக்ஸ்ட்ரீமாக நடந்தால் தானே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நம்மளே நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. ஒரு பெண்ணை வந்து பார்த்தாலே இட் அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிளியராக புது டேர்மாக செக்ஷுவல் பவுண்டரி வயலேஷன் அந்த இடத்துல வந்து ஒரு டேர்ம் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே அங்கே நடந்த மாதிரி தெரியல. இதே தான் அவர் இறந்த பிறகு அவருடைய நண்பர் ஒருவரும் சொன்னதாகவும் இந்த இடத்துல இருக்குது. இல்லை முதல்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா என் ஃப்ரெண்டு முதல்ல அவனுக்கு வந்து இதை பற்றின ஒரு ஞாபகம் இருந்திருக்கும், நினைவில் இருந்திருக்கும் இல்லையா. ஆமாம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நினைவில் இருந்திருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவன் நினைவில் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ரெண்டாவது அப்படி நினைவில் இருந்தால் அவன் ரியாக்ட் பண்ணியிருப்பான்ல அந்த இடத்துல. ஸோ அவன் வந்து ரியாக்டும் பண்ணலை, எங்கிட்ட ரொம்ப மன வருத்தப்பட்டு பேசினான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்கணும், அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம போய் லீகலாக என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் மறுநாள் காலையில் பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு இறந்துட்டான்னு சொல்லி விஷயம் வருது அப்படிங்கிற மாதிரி.